வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் நாக் அஸ்வினுடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமல்ஹாசன், தீபிகா படுகோன் இவங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் கல்கி. இந்த கல்கி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்கி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தில் சொல்லப்படுற விஷ்ணுவோடைய தசாவதாரம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து தீமையை அழிச்சு உலகத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கதைகளுமே இருக்கும். அதில் அவருடைய கடைசி அவதாரம் 10வது அவதாரம் தான் இந்த கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் மட்டும் இன்னும் அவர் எடுக்கல, கலியுகத்தில் தான் கல்கி பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த புராண கதை உண்மையாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கல்கி படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கல்கி படத்தில் கதைக்களம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ஆரம்பித்து 2898ஆம் ஆண்டில் நடக்கிற கதைக்களமாக காட்டப்படுது. மகாபாரத கதையில் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துருவார். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ உயிரோட தான் இருப்ப, உனக்கு சாவே கிடையாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ வலி வேதனையை அனுபவிச்சுட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருப்பாரு. இந்த கதையில் அதை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் சாபத்தை கொடுக்குறாரு. சாபம் தாண்டி ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்றாரு, நான் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து வருவேன், இன்னொரு அவதாரம் எடுத்து வருவேன், அப்போ நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு. ஸோ அந்த ஒரு நாளுக்காக அஸ்வத்தாமன் 6000 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியா அந்த ஒரு நாளும் வருது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் அவங்க வயிற்றுல தான் கல்கி வளர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ தீபிகா படுகோனையும் அவங்க வயிற்றுல வளர்ற அந்த கல்கி கடவுளையுமே அஸ்வத்தாமன் காப்பாத்தினாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, அதே மாதிரி 2898ஆம் ஆண்டுல இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அழிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. காசி அந்த ஒரு நகரம் தான் முதல் நகரம், கடைசி நகரம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் கதைக்களமும் நடக்குது. அந்த காசியில தான் நம்ம படத்தோடைய ஹீரோ பிரபாஸ் இருக்காரு. அவருடைய பேர் பைரவா. அவர் ஒரு பவுண்டி ஹண்டர். அவருடைய ஆசையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது மேலே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா காம்ப்ளெக்ஸ்குள்ளே அழகான ஒரு உலகம் இருக்குது, சுத்தமான காற்று, நல்ல தண்ணின்னு சொல்லி எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ எப்படியாவது நிறைய யூனிட்ஸை சம்பாரித்து அங்கே போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே எண்ணம். அவருடைய எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா? அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள ஒரு காட்லி ஃபிகரா சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர்ல தான் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. ப்ராஜெக்ட் கேனா என்ன, அது மூலிமா சுப்ரீம் யாஸ்கினுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு நோக்கமும் ஒவ்வொரு தேவையும் இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த கல்கி படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக இந்த படம் பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோடைய டோட்டல் பட்ஜெட் 600 கோடி. ஸோ இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதும் தெரியுது. அதுக்கு ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான் டெக்னிக்கலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரபாஸ் ஆதி புருஷ்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தோடைய பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் 600-700 கோடின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த படத்துக்கு இவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கும் அந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அந்த அளவுக்குலாம் இல்லாமல் இந்த கல்கி மூவி டீம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களாகவே நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி சில சர்ப்ரைஸ் கேமியோஸும் இந்த படத்தில் இருக்கு. அதெல்லாம் யார் வரான்னு நான் சொல்ல போகிறது கிடையாது, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டில் அமிதாப் பச்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அஸ்வத்தாமன் கேரக்டருக்கு அவரை கொண்டு வந்தது உண்மையிலேயே நல்ல ஒரு சாய்ஸ். ஸோ படம் பார்க்கும்போது அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோடைய மெயின் வில்லனான சுப்ரீம் யாஸ்கின், அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு உலகநாயகனை கொண்டு வந்தது உண்மையிலேயே சூப்பரான ஒரு சாய்ஸ் தான். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி உலகநாயகன் இந்த படத்தில் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் வருவாரு. பட் அவர் வர போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோடைய ஹீரோ பிரபாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவருடைய கேரக்டர் கொஞ்சம் டம்மியா தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியா படம் முடியும் போது அவருடைய ரோலுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தீபிகா படுகோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். கல்கியை சுமக்கிற பெண்ணாவே அவங்க தான் அந்த படத்தில் வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே நம்ம பிரித்து பார்த்துடலாம். இந்த படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் 3 மணி நேரம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. பொதுவாகவே ஒரு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோரி செட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா கதை விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவங்க ஸ்டோரி செட் பண்ணுறதுக்கான ஒரு டைமை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்லோனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்லோனஸை தாண்டி ஒரு சில
சில இடங்கள்ல லேகுமே இந்த படத்துல வந்து இருக்கு. அது முக்கியமா இந்த லேக் போர்ஷன் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வர போர்ஷன்ல தான். குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பிரபாஸோடைய இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்டா தான் வந்து இருக்கும். ஆதி காலத்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குமோ அதே டெம்ப்ளேட்டை தான் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, அது ஃபாலோ பண்ணது கூட தப்பு இல்லை. ஆனால் அவருடைய இன்ட்ரோடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக முடிக்காமல் அப்படியே ஜவ்வா வந்து இழுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபைட் டிக்கெட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபைட்டு கூட ரசிக்கும்படியாக சுவாரஸ்யமாக கூட வந்து இருக்காது. ஸோ எதுக்கு அவருடைய இன்ட்ரோவை வந்து இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அவருடைய இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் மொக்கையாக தான் வந்து இருந்தது. இதை தாண்டியுமே ஒரு சில சின்ன சின்ன லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ரன் அண்ட் சேஸ் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனாலே செகண்ட் ஹாஃப் பெருசாக போனதே வந்து தெரியல. அப்படி விறுவிறுப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த படத்தை முடிச்ச விதம், எண்டு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய சர்ப்ரைஸ் கேமியோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ இதுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. நிறைய பேர் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே வச்சுப்போமே. ஏன்னா அங்கங்கே ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஓ இவரும் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சரி, ஓகே, அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கேமியோ ஒரு இடத்துல வருது, யாராவது ஒருத்தர் உள்ளே வந்து நடிக்கிறார் அப்படின்னா அவர் என்னவா இந்த படத்துக்குள்ளே வராரு, எந்த சீனில் வராரு, அது வந்து பார்க்கவும் சர்ப்ரைஸாக இருக்கணும், அந்த சீனுமே வந்து நல்லா இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிற கேமியோ அப்பியரன்ஸ் வந்து எல்லாமே அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு 1-2 கேமியோஸ் வந்து நல்லா இருந்துச்சு தவிர மீதி எல்லா கேமியோவும் சும்மா நாங்களும் இந்த படத்தில் இருக்கோம், இந்த கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுலேயும் ஒரு நல்ல நடிகர் ஒருத்தர் கேமியோ பண்ணியிருப்பாரு. பட் அவரை வந்து கேமியோலேயே வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நிறைய சாங்ஸ்லாம் வந்து கிடையாது. ஒரு 1-2 சாங் தான் வந்து இருக்கும். சாங்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடங்களில் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கல்கி படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் கட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே இதுதான் இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதே தான் படத்துலையுமே நீங்கள் பார்ப்பீங்க. பெருசாக கதையில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்டோரி தான். அதுக்கு வந்து நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ இதை விட அடுத்த பார்ட் தான் இன்னும் இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை முடித்த விதம், ஆரம்பித்த விதம் ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு கொடுத்த லீடுமே வந்து நல்லா இருந்தது. மொத்தமாக இந்த கல்கி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு. இது பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படிங்கிறதுனால தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து 3D 2D அப்படின்னு சொல்லி 2 வெர்ஷன்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 3D வெர்ஷன் தான் பார்த்தேன். 3D வெர்ஷன் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் டப்பிங்குமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் பெருசாக அந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கல்கி படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த கல்கி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.